வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் நண்பன் சடேஸ்வரன். படத்தில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயா அந்த வயதான ஒரு இஸ்திரி பெட்டி தேய்க்கிறாருங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு இஸ்திரி பெட்டி தான் தேய்க்கிறதா சொன்னார். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து குழந்தைகள் இல்லைங்க, வீட்டுக்காரம்மா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரம்மாவோட அண்ணன் பையன் ஒரு பையன் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரம்மா தடுமாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவறிட்டாங்க. அதுபோக அந்த பையன் இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு அவரை கண்டுக்கிறவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து உழைப்பை மட்டுமே நம்பி நான் உழைச்சே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் தன்னம்பிக்கையாக விடாமல் கைத்தொழில் அந்த தொழிலை வச்சு நான் முன்னேறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் இஸ்திரி பட்டி இதெல்லாம் பண்ணுறாரு. தொடர்ந்து நம்ம எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இப்போ மின்சாரத்தில் வரக்கூடிய அயன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அதையும் தாண்டி இந்த பழமையான இந்த தொழில் அவர் கைவசம் வச்சுருக்காங்க. இன்று வரும் அவருக்கு வந்து சாப்பாடு போட்டு உணவளிக்குங்க இந்த தொழில். இதில் ஒரு கூடுதல் சிறப்பு, நான் இவருக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு கண்ணு தெரியாதுங்க லைட்டாக. அந்த சொட்டு மருந்து இதெல்லாம் போட்டோம்னா என்ன தான் கூப்பிடுவார். என்னை கூப்பிட்டு வந்து தம்பி போட்டு விட்றான்னுவார். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இவரை பார்த்து வளர்ந்ததுனால என்னை இனிமையாக வேலையும் வாங்குவார். நம்ம அதெல்லாம் பெருசாக நினைக்கிறதில்ல. நம்ம நண்பர் தான், வயதானவர், வயது இல்லாதவர், ஆதரவற்றவர், ஆதரவு இல்லாதவர் அப்படி இல்லைங்க. கருணை அடிப்படையில் அவருக்கு நம்ம உதவி செய்யணும். தொடர்ந்து அவருக்கு சொட்டு மருந்துலாம் போடுவேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கூட கேட்பேன், ஏன் உங்கள் பேரண்ட்டை போய் நீங்கள் இருக்கலாம்னு. இல்லைப்பா, அவன் கொள்கை நம்ம கொள்கை சரியில்லைப்பா, நம்ம வந்து உழைச்சி உயிர் உள்ள வரைக்கும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா சுலைமான் புளியங்குளம் அந்த கம்மாக்காரங்க இதனுக்குள்ளேயே அயன் பண்ணுறாரு. பக்கத்தில் ஒரு புறம்போக்கு இடம் இருக்குது. ஆனால் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி ஒருத்தவங்க செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதிலே தங்கியும் வாழ்கிறாருங்க. மனிதாபிமானம் எப்போவுமே ஜெயிக்கும்ன்றதுக்கு இவர் உதாரணம். எப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இவர் நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தான் எல்லாருமே இவருக்கு வந்து உண்ண உடுத்த உறங்க இடம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்புறம் அவர் யாரையும் நம்பி வாழலை, இந்த கைத்தொழில் நம்பி மட்டும் வாழ்கிறாருங்க. இதுதாங்க சிறப்பு. அவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ.